இங்க ஒருத்தனால பேய பார்க்க முடியும், ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டான். ஏன்னா இந்த விஷயம் பேய்க்கு தெரிஞ்சுட்டா தாங்கிட்ட வந்து உதவி கேட்டுருமோன்னு பயந்து அந்த விஷயத்தை வெளியில காட்டிக்க மாட்டான். இப்படியே இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் கையில இருக்க வினோதமான ஒரு டாலர் சுத்த ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த டாலர் எப்பெல்லாம் சுத்துதோ அப்பெல்லாம் அவனை சுத்தி பேய் இருக்குன்னு அர்த்தம். சோ இவனுமே இப்ப சுத்தியும் முத்தியும் எங்கேயோ பேய் இருக்கான்னு பார்க்கும் போது ஒரு பேய் ஒரு பொண்ணு கிட்ட போகும். ஆனா இவன் அந்த பேய பாக்குறது அந்த பேய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா தாங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுருமோன்னு பயந்து அந்த பேய் இவன் பார்க்காத மாதிரி காட்டிப்பான். அப்ப திடீர்னு இவனோட கிளாஸ்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கிட்ட வந்து உனக்கு என்னமோ பேயை பார்க்குற சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி இவனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இவன் அவங்க புள்ளி பண்றதுக்கு பயப்படாம இவன் பேயை பார்க்குற சக்தி அந்த பேய்க்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து அவங்களை அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அவனுங்க போனதுக்கு அப்புறம் இவனுமே அந்த பேய் போயிருச்சு அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்ப்பான். அப்ப அந்த பேயுமே மூஞ்சுக்கு முன்னாடி தான் இருக்கும். உடனே அந்த பேயை பார்க்காத மாதிரி காட்டிப்பான். ஒரு வழியா அந்த பேய் தன்னை விட்டு போயிருச்சுன்னு நினைச்சு தனக்கான இடம் வந்தோடனே இறங்கி வேகமா வீட்டுக்கு போவான். இவனுமே இப்ப எப்படியாவது அந்த பேய் கிட்ட இருந்து ஒரு வேளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு மேல பார்த்தா இவன் தலைக்கு மேலதான் அந்த பேய் இருக்கு. இவன் பேயை பார்க்குற சக்தி அந்த பேய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியுது. சோ உடனே அதோட ஆசை என்னன்னு கேக்குறான். அதுவுமே என்னோட பாடியை புதைச்சு வச்சிருக்க இடத்த நீ போலீஸ்க்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவனுமே அந்த பேய் கேட்டதை அப்படியே செஞ்சிடறான். அந்த பேயுமே அங்க இருந்து போயிருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.